அனைவருக்கும் ஆனந்தின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ரத சப்தமி அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்க்க போறோம். ரத சப்தமி அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மகாபாரதத்துல நடந்த ஒரு சின்ன கதை. பீஷ்மர் அவரு ஒரு வரம் வாங்கியிருந்தார். தான் எப்ப நினைக்கிறேனோ அப்போ நான் என் உயிரை நான் விடுவேன், நான் செத்து போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்கிறாரு. அவர் ஒரு நேரத்தில் நினைக்கிறார், நான் என் உயிரை நான் என் உடம்புல இருந்து விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் நினைக்கிற நேரத்துல அவர் உயிர் அவர் உடம்பை விட்டு போகல. என்னடா இது இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த மகாபாரதத்தை இயற்றியவர் யாரு? வியாசர். வியாச முனிவர் கிட்ட கேட்கிறார். அப்போ வியாசர் சொல்றாரு, பீஷ்மா, நீ மிகவும் நல்ல மனிதன், ரொம்ப நல்ல மனுஷன், யாருக்குமே கெட்டது கூட செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவன். ஆனால் நீ செய்த, உனக்கு தெரியாமல் செய்த ஒரு சின்ன பாவம் தான் இப்படி உன்னை பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பீஷ்மருக்கு வியாசர் சொல்றது ஞாபகம் வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது, துரியோதனுடைய சபையில திரௌபதிக்கு சேலைய இழுத்து மானபங்கம் படுத்துற அந்த ஒரு செயல் நடக்குது. அந்த சபையில எல்லாருமே அதை பார்த்து அந்த திரௌபதிக்கு உதவி செய்ய யாருமே போகல. அந்த சபையில பீஷ்மரும் இருந்தார். எவன் ஒருவன் தப்பு செய்யாம இருந்தா மட்டும் நான் நல்லவன் சொல்ல முடியாது. நடக்கிற தப்ப பார்த்தும் பார்க்காம போனா அதுவும் ஒரு பாவம் தான். அதை தான் வியாசர் என்ன பண்றாரு, பீஷ்மருக்கு ஞாபகப்படுத்துறாரு. அந்த சபையில நீ இருந்த, அதனால நீ எந்த உதவியும் செய்யல, அதனால் அந்த பாவம் உன்னை இப்படி பாடப்படுத்துறதுனாலதான் நீ நினைக்கிற நேரத்துல உன்னுடைய உயிரை உன்னால என்ன பண்ண முடியல, விட முடியல. ஆனா கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லி திரௌபதி கத்தும் போது உன்னுடைய கண்கள் அதை பார்த்தது, காது அதை கேட்டது, உன் கை எந்திரிச்சு போய் எந்த உதவியும் செய்யல, உன் காலும் நடந்து போகிறதுக்கு முன் வரல. அதனால உன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லா பாகங்களும் ஒன்னொன்னாதான் போய் நீ என்ன பண்ணுவ, இறந்து போவ அப்படின்னு சொல்லும் போது பீஷ்மர், அப்படின்னா அது எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கக்கூடிய அளவுக்கு பவர் யாருக்கு இருக்கு? சூரியனுக்கு தான் இருக்கு. அப்போ அந்த சூரியன் என்ன சுட்டு பொசுக்கி கொல்லட்டும் அப்படின்னு சொல்லும் போது, அவசரப்படாதே பீஷ்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்த எருக்கு இலையை எடுத்து பீஷ்மருடைய தோள்கள்ல 2, தலையில 1, கால்கள்ல 2, கையில 2 வைக்கிறார். இதுக்கு அர்க்கியம் அப்படின்னு ஒரு பேர். அந்த அர்க்கியம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருள் என்ன, மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா சூரியன் அப்படின்னு தான் அர்த்தம். இதை நான் உன் உடம்புல எல்லா இடத்துலையும் வைக்கிறேன், உன்னுடைய மனம் சாந்தி அடைஞ்சு நீ அப்படியே என்ன பண்ணுவ, முக்தி அடைஞ்சிருவ அப்படின்னு பீஷ்மருக்கு சொல்றாரு வியாசர். அதே மாதிரி பீஷ்மரும் முக்தி அடைஞ்சிட்டார், உயிரை விட்டுட்டார். அப்போ தர்மர் கேட்கிறாரு, ஒரு பிரம்மச்சரிக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு பிரம்மச்சாரிக்கு அப்படி ஒரு இது தேவையில்லை. ஆனால் வரும் காலங்கள்ல பாரதமே பீஷ்மருக்காக அர்க்கியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ரத சப்தமி. ரத சப்தமி அன்னைக்கு நம்ம எருக்க இலையை வச்சு குளிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதே நேரத்துல பீஷ்மருக்கு நம்ம அர்க்கியம் கொடுத்த புண்ணியமும் நமக்கு சேரும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, புஜங்கள்ல 1 தலையில 1, கால்கள்ல 2, கையில 2 அப்படின்னு சொல்லி மொத்தமா 7 எருக்க இலையில பெண்கள் குளிக்கும் போது மஞ்சளும் அந்த அக்ஷதையும் வச்சு குளிக்கணும். அக்ஷதை அப்படின்னு சொன்னா அரிசியில, பச்சை அரிசியில மஞ்சளை கலந்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் அக்ஷதை. ஆண்களும் குழந்தைகளும் குளிக்கும் போது 7 எருக்க இலையில அந்த அக்ஷதையை வச்சு குளிச்சோம், அந்த புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கும், பாவம் அவங்களை விட்டு போகும். நல்ல புண்ணிய நதிகள்ல நீராடினாலும் நல்லது. நதிகளுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டிலேயே சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், குளிக்கலாம். வீட்டு வாசல்ல நம்ம சூரியனுடைய அந்த ஒரு ரதம், தேர், அந்த படத்தை வரைஞ்சி அரிசி, பருப்பு, வெல்லம் இதெல்லாம் போட்டு சூரியனுக்கு நைவேத்தியமா நம்ம படைக்கலாம். இதுதான் இந்த ரத சப்தமியுடைய கதை. சப்த அப்படின்னு சொன்னா 7 அப்படின்னு அர்த்தம். தை மாசத்துல அமாவாசைக்கு பிறகு வளர்பிறையில வரக்கூடிய 7வது நாள் தான் இந்த சப்தமி, ரத சப்தமி. அதற்கு மறுநாள் வரக்கூடியதுதான் பீஷ்மாஷ்டமி. சோ இந்த 7வது நாள் வரக்கூடிய ரத சப்தமி வருகிற சனிக்கிழமை 1ஆம் தேதி. நாம் அனைவரும் எருக்க இலை வைத்து குளித்து நம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.